இனியா என்ற ஒரு வயதான யானை நடந்து வருவதை அவன் பார்த்தான். இனியா அத்தை, சீனுவை முகர்ந்து பார்த்தாள். எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை, ஆனா வாழைப்பழத்தை எட்ட முடியல என்றான் சீனே. இனியா அத்தை அன்பாக சிரித்தாள். இனியா அத்தை, நீ ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை தொடங்கினால் அது முடியும் வரை அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவதை நிறுத்தக்கூடாது. அந்த வாழைப்பழங்கள் வேண்டுமென்றால் நீ அந்த மரத்தில் ஏற வேண்டும். நீ ஒரு பட்டாம்பூச்சியைப் பார்த்தாலும் சரி, ஒரு பறவையின் சத்தத்தை கேட்டாலும் சரி, உன் கண்களை உன் இலக்கில் வைத்திரு என்றார் இனியா அத்தை. கதையை கூறி முடித்த பாட்டி ராஜாவிடம், நம் கவனத்தை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நிலையாக வைத்தால் நாம் அனைத்திலும் வெற்றி கொள்ளலாம் என்றார். கதையின் கருத்தை உணர்ந்த ராஜா அன்றில் இருந்து தன் வேலைகளை கவனமாகவும் முழுமையாகவும் செய்தான். ஒழுக்கம் உயிரினும் உயர்ந்தது. நன்றி, வணக்கம்.